நம்ம மைலோக்கு ஜிட்டு போடலாமா? போடலாமே. அவன் தூங்கிட்டு இருக்கும்போது போட்டுட்டா அவன் நல்லா காமிப்பான். ஆமாம், இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மைலோக்கு ஜிட்டு போட போகிறோம். ஆமாம், முன்ன ஒத்து ஜிட்டு போட்டுருந்தா இன்னைக்கு வந்து 2 ஜிட்டு போட போகிறோம். 8 ஜிட்டா? காமிப்பானா என்னன்னு தெரியலையே. காலை வச்சு அப்படியே அவுத்துருவான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. முடி இன்னும் கொஞ்சம் வளரணும். ஆமாம், கம்மியாக இருக்கு. முடி வளர்ந்தாதான் ஜிட்டு போட முடியும். மெதுவாக போட்டுடலாம். மைலோ கம்முன்னு காமெடி செல்லம். மைலோ அழகா வந்துடும் செல்லம். அப்புறம் நீ ஒழுங்கா காமிக்கலன்னா ஒழுங்காவே வராது சொல்லும். ப்ளீஸ் எனக்காக காமெடி. மைலோக்கு ஜிட்டு போட்டாச்சு. இப்போ 2 ஜிட்டு போட போறோம். இப்போ 2வது ஜிட்டு. எஸ். காமி. மயில தூங்கிட்டு இருக்கான். அப்படியே நைஸா ஜிட்டு போட்ட வேண்டியதுதான். தூங்கிட்டு இருக்கும்போதே போட்டு விட்டுறலாம். எப்படி இருக்கா? ஒரு போடும்போது எப்படி இருந்தா இப்போ 2 போடும்போது ரொம்ப காமெடியா இருக்கும். அம்மாடி போட்டாச்சு. 2 ஜிட்டு. இங்க ஒன்று வருதா பாப்போமா? எங்க? இன்னொரு ஜிட்டு. ஓகே, இன்னொரு ஜிட்டு போட்டுருவோமா? போட்டுடலாம். காமி பாப்பாக்கு. எப்படி தூங்கிட்டு இருக்கான் மயிலும். இன்னொரு ஜிட்டு போட்டுடலாம். எஸ். ஆனா நம்மளால 3 ஜிட்டு போடவே முடியாது நம்மளுக்கு. இல்லை இங்க நிறைய முடி இருக்கு. ஆமா, அதனால மயிலுக்கு மட்டும் போட்டுடலாம். ஆனா பர்சன்ஸ்க்கு போட முடியாது. எந்த பர்சன்ஸ்? பர்சன்ஸ்னா மனுஷங்களா? எப்படி தூங்குது பாரு. நல்லா குளிச்சுட்டு நல்லா தூக்கம் தூங்குறாரு துரை. ஒரு 5 நிமிஷம் கூட அந்த 5 நிமிஷம் கூட அந்த இதுவே பண்ண வைக்கல. அவ்வளவுதான். மைலோ ரெடி. இங்க பாருங்க அவன் தூங்கி எந்திரிச்சிட்டோன்னே நம்ம வீடியோவை ஆட் பண்ணிடலாம் இதில் சேர்த்து. சரியா? அப்படியே லாஸ்ட்டாக தூங்கி எந்திரிச்சோடனே அவனை வீடியோ எடுக்கலாம் அழகா.